ஜெபம் செய்வோம். இந்த வேலை அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே அருட்பணி மாதத்தில் ஆண்டவரே அருட்பணி ஊழியர்காரர்களுக்காக ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வேலையிலையும் ஆண்டவரே வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரே சென்று சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் நீ கற்றுக் கொடுத்த போதனைகள் அவர்களும் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உலகம் முழுவதும் நாங்கள் சென்று சீஷராக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதை குறித்து நாங்கள் பார்க்கும்போதும் எங்களோட நீ பேசும், எங்களோட நீ கிரியை செய்வதாக செபிக்கிறோம், பலப்படுத்துவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி நடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க ஆண்டவர் வார்த்தை கேட்கிறதுக்கு? ஆமென். வெரி குட். சரியா? கண்டிப்பாக அருட்பணி மாதத்திலையும் முதல் நான் சொன்னேன், இந்த மாதம் முழுவதும் அருட்பணி குறித்து ஆண்டு ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை கேட்க போறோம் என்று சொல்லி, அதே போல இன்றைக்கு அருள்பணியை குறித்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் மத்திய 28:19 வசனம். மத்திய 28:19 வசனம் அருள்பணி ஊழியர்காரர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். அருள்பணி மாதத்திலும் அருள்பணி ஞாயிறிலும் பொதுவாக நிறைய போதகர்கள் இந்த பகுதியில் பிரசங்கம் பண்ணுவார்கள். நீங்க யூடியூப்ல சென்று நீங்க கிரேட் கமிஷன் என்று நீங்க தட்டினீங்கன்னா, இல்லைன்னா மிஷன் என்று நீங்க தட்டினீங்கன்னா இந்த வசனம் கண்டிப்பாக வரும். 10ல் 7-8 வசனங்கள் இந்த வசனமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஆண்டவர் எப்படி சீஷர்களை நீங்க போங்க என்று சொல்லி ஊழியத்துக்கு அனுப்புகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. சரியா? இங்கிலீஷ் பைபிள் நீங்க வைத்திருந்தீங்கன்னா மேல உங்களுக்கு தலைப்பு கொடுத்திருக்கோம், தி கிரேட் கமிஷன் என்று சொல்லி. பெரிதான அழைப்பு, பெரிதான கட்டளை என்று சொல்லி இயேசு பரிசேயர் சதுசேயர் கேட்கும்போது கற்றுக் கொடுக்கிறார். அது பெரிதான கட்டளை, இது பெரிதான அழைப்பு. அப்படின்னா ஆண்டவர் சீஷர்களுக்கு, ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு வைத்திருக்கிற பெரிதான ஒரு அழைப்பு. இட்ஸ் a great commission, it's a great call that God has for all his children. அவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிதான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. சரியா? 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 காரியங்களும் நீங்க பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வைத்துக்க ரொம்ப சுலபமாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரியா? நீங்க புரிந்து கொள்றபடி நான் கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுவேன். சரி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஊழியத்துல வருவதற்கு முன்பதாக சிறு வயதிலே ஒரு வயசு ஒரு 8-7 இருக்கும். எனக்கு ஆம்பிஷன் என்று சொல்லி ஸ்கூல்ல நிறைய டீச்சர் கேட்பாங்க, உங்க பயோடாட்டா எழுதுங்க, உங்க ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா, போதகராக போறேன்னு சொல்லி. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, நான் அதுதான் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு பி எ பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அடுத்தது எங்கேயாச்சும் பேர் எழுத சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நிக்நேம் என்னது, உங்க எதிர்காலத்தில் உங்க பேர் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி எப்படியாச்சும் ஒரு கேள்விகள் ஏதோ கேட்டாங்கன்னா நான் என்ன தெரியுமா எழுதுவேன், ரெவரண்ட் டாக்டர் ஜோவல் சக்கரையா சொல்லி நான் எழுதுவேன். சரியா? ரெவரண்ட் போதகர் சரி, டாக்டர் என்ன இருந்துச்சு அது எனக்கு தெரியாது, சின்ன வயசுல ஒரு ஆசையா இருந்துச்சு. சரியா? ஆனா அவங்கதான் எழுதுவேன், ரெவரண்ட் டாக்டர் ஜோவல் சக்கரையா என்று சொல்லி. தீர்க்கதரிசனமா கூட எழுதலாம், பரவாயில்ல. ரெவரண்ட் டாக்டர் ஜோவல் இருக்குன்னு ஞாபகம் இருக்குது, அது நான் எங்க எழுதுறேன்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. சரியா? ஆனா அது என்னன்னு என்று சொல்லி நீங்க என்கிட்ட அந்த வயசுல கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என் வீட்டில் மாமா மார்களும் சித்தப்பாங்க எல்லாம் போதகர், 2 சைடும் ஆண்கள் எல்லாருமே போதகராக இருக்கனால எனக்கு ஒரு போதகர் ஆசை வந்து இருக்கலாம். இல்லைன்னா வீட்டில் அம்மா ஊழியத்தில் இருக்கிறதுனால நம்மளும் அம்மா போல நம்மளும் ஊழியத்துக்கு வரணும், பாஸ்டராகனா வந்துருக்கலாம், எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல. ஆனால் அந்த ஆசை இருந்தது, அந்த ஆசை என்னன்னே தெரியாம இருந்தது. காலகட்டங்கள் வந்தது. ஃபார்ம் 5 வந்துட்டோம், ஃபார்ம் 5 முடிச்சு ஃபார்ம் 6 முடிச்சிட்டோம். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தனால சரி என்ஜினியர் ஆக போகிறோம். போதகர் எங்கே போச்சு, போதகர்லாம் மூட்டை கட்டி வச்சாச்சு. என்ன ஆக போகிறோம், என்ஜினியர். என்ன இன்ஜினியர், மெக்காட்ரானிக் இன்ஜினியர். ஏன் மெக்காட்ரானிக் இன்ஜினியர், ஏன்னா எங்கள் அண்ணன் மெக்காட்ரானிக் இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால நானும் மெக்காட்ரானிக் இன்ஜினியர். பாருங்க, என்னன்னு தெரியாதனால தான் வாழ்க்கை வயசு போக போக என்ன மாறுது, நம்மளோட சிந்தனை எல்லாம் மாறுகிறது. ஆனால் ஒரு காலம் வந்தது, தாய்லாண்டில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்க நான் 3 நேரம் ஊழியத்தை நான் ஒப்புக் கொடுக்க கிடையாது. அனுப்பணி 6 முடிச்ச காலம் டைம் இருந்தது சொல்லி நான் அனுப்பணி கூடியது நான் இருந்தேன். தாய்லாண்டில் ஜானத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல நானும் அவர் ஒன்றா தான் போகணும். சரியா? அவர் ஊழியம் செஞ்சுருக்கிற இடத்துல நான் ஊழியத்துக்கு போகணும், அவ்வளோதான். ஆனால் அங்கே இருக்கும்போது ஆண்டு அழைத்தாரு. ஆனால் அப்பா தெளிவாக அழைக்கும் போது அதுக்கு நான் பதில் கொடுத்து நீங்கள் நான் போதகராக இருக்கிறது எனக்கு நிச்சயமாகவே தெரியும். என்னோட ஊழியம் என்னது, போதகர் ஊழியம். ஆனால் 8 வயசுல நான் எழுதுனேன் ரெவரண்ட் சொல்லி, அதை பற்றி நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது.
தெரியாம எழுதின நாட்கள், புரியாமல் பேசின நாட்கள். ஆனா இப்ப அறிந்து புரிந்து தெரிந்து போதுகிறாய் இருக்கிற காலகட்டத்தில் ஜான் எப்படி சொன்னா, ஆண்டவரோட அழைப்பு, ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சரியா? அது என்னோட தனிப்பட்ட முறையில ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சரியா? என்னோட பெரிதான அழைப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிதான ஒரு அழைப்பு இருக்கு. சரியா? அந்த பெரிதான அழைப்பு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? முதல் காரியம், பெரிதான அழைப்பு கூடவே என்ன ஒரு பெரிதா வருகிறதுனா பெரிதான அதிகாரம். சரியா? பெரிதான அழைப்புக்கு the great commission requires great authority. பெரிதான அழைப்பும் தேவையாக காணப்படுகிறது. சரியா? தயவு செஞ்சு நான் கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைலாம் உங்களுக்கு சொன்னாங்க புரியணும் என்று சொல்லிட்டா கஷ்டப்பட்டு கரெக்டா கிரேட் authority அப்படின்னு புரியுற மாதிரி வச்சிருக்கு. தயவு செஞ்சு எழுதுங்க. சரியா? தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த வசன பக்கத்திலே எழுதுங்க. இந்த வசன பக்கத்திலே எழுதுச்சுன்னா பைபிள் அழுக்காயிரும், ஐயோ வசனம் தெரியாம போயிடும், ஆண்டு கோச்சுக்காது, அதெல்லாம் கிடையாது. சரியா? தயவு செஞ்சு எழுதி வைங்க. அதிகாரம், பெரிதான அழைப்பு கூடவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? பெரிதான அதிகாரம். சரி, என்னோட வாசிங்க 16வது அதிகாரம். 16வது அதிகாரம் 28 14. ஓ, அதிகாரம் சொல்றேன். 16வது வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். பாருங்க, இந்த ஏன் இந்த வசனம் ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா, இயேசு ஏற்கனவே நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, நீங்க திருப்பி கூட நீங்க வாசிக்கலாம். மத்திய 26 வசனம் 32 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு ஏற்கனவே சீஷர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. மத்திய 26 வசனம் 32 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு ஏற்கனவே சீஷர்கள் என்ன சொல்லுவாரு? நான் மரித்து போவேன், 3ஆம் நாள் நான் உயிர் தருவேன், நீங்க என்னை கலிலேயில பார்ப்பீர்கள் என்று சொல்லி இயேசு ஏற்கனவே சீஷர்கள் சொல்லிட்டார். அடுத்தது 28வது அதிகாரம், அதே அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் இருவரு இயேசுவோட கல்லறைக்கு போகும்போது இயேசு அவங்க வருவார். அப்ப இயேசு வந்து என்ன சொல்வாரு? நீங்க போய் சகோதரன் சொல்லுங்க. சகோதரன் யாரு? சீஷர்கள். 11 சீஷர்கள், ஜூடாஸ் மரித்துட்டாரு. 11 சீஷர்கள் நீங்க சென்று நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கலிலேயில வந்து பாருங்க என்று சொல்லி ஏற்கனவே இயேசு என்ன பண்றாரு? சொல்லிட்டாரு சீஷர்கள்ட்ட. அப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க? 16வது வசனத்துல இயேசுவை பார்க்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? 17வது வசனம். அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரும் சந்தேகப்பட்டார்கள். ஆமா, இங்க பாருங்க, இப்ப என்ன பண்ணுகிறாரு? இயேசு சொல்றாரு, என்னை வந்து நீங்க கலிலேய மலையில நீங்க பார்க்கணும் என்று சொல்லி. இப்ப இயேசு கலிலேயில எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப 17வது வசனத்துல போட்டுருக்குது, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். பணிந்து கொள்கிறார்கள். ஆனா சிலரோ என்ன பண்ணுகிறார்கள்? சந்தேகப்படுகிறார்கள். இது ஏன் ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா, இதை நம்ம புரிந்து கொண்டாதான் அடுத்த வருஷத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இயேசு வந்து யாரு? மேசியா, கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? சீஷர்கள் 3 வருஷம் யார் கூட போனாங்க? இயேசு கூட தான் பயணத்தில் அவர்கள் சென்று கொண்டு இருந்தார்கள். பாருங்க, அப்ப பயணத்துல போய் கொண்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே ஈஸ்டர் காலகட்டத்தில் இதை நிறைய நான் சொல்லிட்டேன். சரியா? என்னது இவருக்கு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு வந்து இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ரோமர் ஆட்சியில இருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நல்ல ஒரு கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. 3 வருஷம் ஒரு காரியத்தை நீங்க நம்பி இருக்கிறீங்க, இது நடக்க போகுது என்று சொல்லி. 3 வருஷம் அந்த காரியம் நடக்க போகுது என்று சொல்லி நீங்க நம்பி இருக்கிறீங்க. சரியா? இயேசு வந்து ரோமர் ஆட்சியில இருந்து விடுதலை கொடுப்பார். 3 வருஷம் நீங்க நம்பி இருந்துட்டு ஒண்ணுமே நடக்கல. திடீர்னு நீங்க நம்பி கொண்டு இருந்தவங்க சிலுவையில தொங்கி செத்து போயிட்டாங்க. உங்க கண்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி, புரிஞ்சு சொல்றேன். நீங்க ஒரு வேலை தேடி போறீங்க, இன்டர்வியூ சொல்றாங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு, நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவோம், ரெடியா இருக்குன்னு சொல்லி எப்படி போவீங்க வீட்டுக்கு? சம்பளமே கையில் வந்துருக்காது, மாச கட்சியில எப்படி காசு செலவு பண்ண போறோம் பிளான் பண்ணி வீட்டில் இருக்கு. எல்லாத்துலேயும் சொல்றது வேலை கிடைச்சிச்சு. இப்போதான் உலகத்துக்கே சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எல்லாத்துலேயும் கூடவே ஆண்டு கைவிட மாட்டாங்க, வேலை கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு போறது. மறுநாள் கல்லை கால் வரல. எப்படி ஒரு நாளே அப்படி இருக்கணும்னா சீஷருக்கு 3 வருஷம் அதே நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க,
இயேசு கண்கள் முன்னாடி மறைந்து போகிறாரு. அது கூட 10 பேரும் இல்லை, யோவான் மட்டும் தான் இருந்தார். 10 பேரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ 3வது நாள் பார்க்குறாங்க, நம்பிக்கை எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இஸ்ரவேல் இன்னும் ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவங்க இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? என்னவோ எதிர்பார்த்தாங்க மனசில் நினைச்சு செத்து போயிட்டு நம்ம 3வது நாள் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு. நினைக்க மாட்டாங்க. சீசரை நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க கூட என்ன வருது? சந்தேகம் வருது. இவர் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா? இது பேயா பிசாசா? ஏற்கனவே இயேசு பார்த்து பிசாசு நினைச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆமாவா இல்லை? இந்த கூட்டம் அதான் நினைச்சிருக்கோம். அதனால தான் சிலர் என்ன பண்ணாங்க? சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு நினைச்சாங்க? இயேசு கிட்ட இருக்கு. இயேசு அவங்க மறைத்து போகும்போது என்ன மனுஷன் செத்து போயிட்டாரு, இவருக்கு அதிகாரமே இல்லை நினைச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. சாவு மேலே அதிகாரம் இல்லை, இவரை போய் நம்ம நம்பணும் இயேசு மேசையா நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க சிலர் என்ன பண்றாங்க? சந்தேகப்படுறாங்க. இப்ப அதை சிந்தனையில வைத்துக் கொள்வோம். சீஷர்கள் இயேசுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா கண்கள் முன்னாடி மறைத்து போயிட்டார். இப்ப ஏதோ வந்து பண்ணி நிற்கிறாரு என்று சொல்லி சந்தேகத்தில் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? அடுத்த வருஷம் 15. அப்ப இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எல்லா அதிகாரமும் எங்க இருக்கு? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு சொல்கிறார். சீஷர்கள் ஏற்கனவே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இயேசு அதிகாரம் இல்லை, இயேசு மறைத்து போயிட்டாரு, இவரை நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு? அவருக்கு சமீபத்தில் இருந்து வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவோட அதிகாரத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்க்கலாம். பாருங்க, இயேசு மரித்தது எழுப்பினார். எது மேல அதிகாரம் இருந்தது? மரணத்துக்கு மேலாக அதிகாரம் இருந்தது. ஆமென். இயேசுக்கு மரணத்துக்கு மேல அதிகாரம் இருந்தது. அதனால மரித்தவர்களை எழுப்பினார். சீக்கு வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்கினார். எது மேல வல்லமை இருந்தது? நோய் வியாதி வேதனை மேல அவருக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருந்தது. அதுக்கும் மேலாக அவர் பிரசங்கம் பண்ணும்போது கூட அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணார். வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 7வது அதிகாரம் வசனம் 29. இயேசு பிரசங்கம் பண்றாரு. அங்க இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்கிறார்கள், இவர் யாரு அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி. ஏன்னா அவருக்கு மத்தியில் இருக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணார்கள், ஆனா அதிகாரத்தோட பண்ண கிடையாது. மார்க் 1வது அதிகாரம் வசனம் 22 நீங்க பார்க்கலாம். அவர்கள் அதுதான் சொல்கிறார்கள், ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அதிகாரத்தோட செய்கிறார். ஏன் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தோட அவர் கிரியை செய்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் அதோட நிப்பாட்ட கிடையாது. லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 1 திருப்பி வாசிப்போம். லூக்கா 9 வசனம் 1. லூக்கா 9 வசனம் 1. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரமும் கொடுத்தார். செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அவர் என்ன பண்றாரு? மற்றவர் சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறாரு. அப்படியே 10வது அதிகாரம் திரும்புங்க. ஒரு பேஜ் தான், பக்கத்துல திரும்புங்க. அதுல பார்க்கிறோம் மறுபடியும் 10வது அதிகாரத்துல வசனம் 1 நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? போங்க என்று சொல்லி ஊழியத்துக்கு அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பயும் எந்த அதிகாரத்தை அவர் அனுப்புறாரு? நீங்க போங்க, நான் உங்களை அனுப்புறேன், அதிகாரத்தோட போங்க என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அனுப்பி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை அங்க வராது, ஆனா அவர் அனுப்பி விடும்போது வல்லமையோட தான் அவர் அதிகாரத்தோட தான் அனுப்புகிறார். நீங்க போங்க, எந்த வீட்டுக்கு நீங்க போகிறீங்களோ சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி நான் ஒன்று அவரும் அந்த அதிகாரத்தை வைத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்களுக்கும் என்ன பண்றாரு? அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம். அடுத்தது வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம் வசனம் 19. மணிக்கும் யோவான் 19 11வது வசனம். யோவான்
19 11 இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பாருங்க, இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு பிலாத்தோட பேசுகிறாரு. பிலாத்து கிட்ட சொல்றாரு, உனக்கு பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படலனா உனக்கு ஏன் மேல அதிகாரம் கிடையாது. அப்படின்னா பாருங்க, அந்த அதிகாரம் என்ற வார்த்தை இயேசு வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தது, கடைசி வாழ்க்கை முடிகிற வரைக்கும். பிலாத்துக்கும் அதிகாரம் யார் கொடுக்கிறா? பரலோகத்திலிருந்து பிதா கொடுக்கிறார். யாருக்கும் இயேசு மேல அதிகாரம் கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, இப்ப நீ பேசுற, ஏன்னா உனக்கு அதிகாரம் மேல கொடுக்கப்பட்டிருக்குது, இது உன் நேரம், கூடி சீக்கிரம் ஏன் நேரம் வரும்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா அதிகாரம் இயேசு கிட்ட இருக்குது. இப்ப எதுக்கு அதுக்கும் மத்திய 28வது அதிகாரத்துல வசனம் 17 என்ன சம்பந்தம் இருக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, சீஷர்கள் எல்லாம் அதிகாரம் இயேசுக்கு கிடையாது, இயேசு மரித்து போயிட்டாரு, இயேசு ஒண்ணுமே செய்ய கிடையாது என்கிற சூழ்நிலையில இயேசு சொல்லுகிறாரு, எல்லா அதிகாரமும் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஊழியத்தை ஆரம்பத்துல இருந்து பிலாத்து முன்பதாகவும் இப்ப உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு அதே தான் சொல்லுகிறார், அதிகாரம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி. அப்படின்னா இன்றைக்கு ஊழியத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டுமே அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அதிகாரம் எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டுமே. வேற எங்க இருந்து அதிகாரம் வர கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எல்சிசியில் உட்காந்துருக்கனால எனக்கு எல்சிசி பதவி எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. காசு இருக்கு அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்குது, அது எனக்கு அதிகாரம் சில பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். காசு இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும், பதவி இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். நம்ம வெளிச்சல என்ன நடக்குது தெரியுது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இதுக்கு மேலே நான் சொன்னேன், எனக்கு போலீஸ் முடிச்சுட்டு வீடியோ பார்த்து, சரியா? அதிகாரம்லாம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும். ஒரே ஒரு அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும்போது என்ன தெரியுமா? அந்த அதிகாரம் மற்றவர்களை நான் சொல்றேன் நீ கேளு, அதை சொல்றது கிடையாது. அதை ஊழியமாக ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் மற்றவர்களை மிரட்டுவது கிடையாது, மற்றவர்களை வழி நடத்துறது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் பாஸ்டரே அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லலாம், மற்ற போதுகள் சொல்லியிருக்கலாம். ஆனா அது ஆண்டு கொடுக்க கிடையாது. அதிகாரம் ஆண்டவருக்குள்ளாக ஜனங்களை நடத்துறதுக்கு கொடுத்துருக்காரு. எல்சிசியில் ஆண்டு அதிகாரம் கொடுத்துருக்காரா? அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. கமிட்டியில ஆண்டு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா? அந்த கமிட்டியில இருந்து சிறந்ததா செய்யறதுக்கு ஆண்டு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். மற்றவர்கள் நான் சொல்றேன் நீ கேளுன்னு சொல்றது அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பெரிதான அழைப்பு பெரிதான அதிகாரத்தோட வருது. இன்னைக்கு ஆண்டு நம்ம எல்லாத்தையும் அழைத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மனுஷனை நடத்துறதுக்கு கிடையாது, பிசாச நடத்துறதுக்கு. ஆமென். மனுஷனை அகற்றுறதுக்கு கிடையாது, நோயில அகற்றுறதுக்கு, நோய்களுக்கு சுகமாக்குறதுக்கு. ஆமென். அதிகாரம் இருந்துச்சுன்னா அதிகாரத்தை எங்க இருந்து வருது, அது எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவச்சனை அது ஒன்றாவது காரியம். அதே மாதிரி சொல்லிடுச்சு. அப்ப முதல் பெரிதான அழைப்பு பெரிதான அதிகாரத்தோட வருகிறது. சரியா? கிரேட் கால், கிரேட் கமிஷன் கம்ஸ் வித் கிரேட் அத்தாரிட்டி. சரி, அடுத்தது இன்னைக்கு நமக்கெல்லாம் வேலை உயர்வு வருதுன்னு வைத்துக்கொள்ளும். சரியா? எல்லாத்துக்கும் வேலை உயர்வு வருகிறது. வேலை உயர்வு வரும்போது கூடவே ஒன்று வாங்க, என்ன தெரியுமா? கண்டிப்பா சம்பளம். அது ஒரு சைடு விட்டுருங்க. கூடவே இன்னொன்று ஒன்று வாங்க, என்ன? யார் நான் கரெக்டாக சொல்ல முடியும்? யார் சொன்னா? பொறுப்பு. சரியா? அறுப்பு கிடையாது, பொறுப்பு. சரியா? பாருங்க, கூடவே என்ன வரும்? பொறுப்பு வரும். அதனாலதான் செலவையும் ஏறு. சரியா? பண உயர்வும் வருது. ஏன்னா பொறுப்பு கூட வரும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டு ஊழியத்தை வைத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறாரா? பார்த்தது என்ன எதிர்பார்ப்பாரு? பொறுப்பு. அப்ப ஆண்டு அடுத்தது என்ன கொடுக்கிறாருன்னா பெரிதான அதிகாரத்தோட
சொல்லும்போது போன் சார்ஜ் கிடையாது. சார்ஜ் என்று சொல்லும்போது ஆண்டவர் போக சொல்கிறார். இட்ஸ் a call. அப்ப பெரிதான அழைப்போட நமக்கு பெரிதான என்ன வருகிறது? பொறுப்பும் வருகிறது. அந்த பொறுப்பு என்ன? 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க 19வது வசனம். ஆகையால், சரி, இந்த வார்த்தைக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆகையால் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகையால்னா மறந்துட்டீங்க. என் டைரியை போய் நான் பார்த்தா தெரிஞ்சு எப்ப நான் பேச போறேன். ஆகையால்னா என்னது? ஆகையால்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துக்கும் இப்ப சொல்ற வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. 18வது வசனத்துல என்ன சொன்னாரு? என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? அதிகாரம் என்கிட்ட இருக்கு. ஆகையால் அப்படின்றாரு. அப்படின்னா அதிகாரம் என்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுதான் அர்த்தம். பேச சொல்றாரு, அதிகாரம் என்கிட்ட இருக்குது. எல்லா அதிகாரமும். அதுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும்? வாசிங்க. ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சீஷராக்கி. 3 காரியம் சொன்னேன். முதல் காரியம் சீஷராக்கி. அடுத்தது ஞானஸ்தானம் கொடுத்து. 2வது காரியம் அடுத்தது உபதேசம். அப்ப 3 காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அதிகாரம் பரலோகத்துக்கும் பூமிக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் என்கிட்ட இருக்குது. ஆகையால் நீங்க சென்று என்ன பண்ணணும்? முதலாவது சீஷராகணும். அதான் முதல் காரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சீஷத்துவம் என்று சொல்கிறது முதலாவது நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர் என்று சொல்கிறது ஆண்டவரை பின்பற்றுறது. ஆண்டவரை பின்பற்றினா ஆண்டவர் போகிற பாதையிலே பின்பற்றி போகணும். அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்த காரியங்களை கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்த பிரகாரம் வாழணும். அதுதான் சீஷர். You must be a follower. Follower என்று சொல்லும்போது அவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்த பிரகாரம் வாழணும். அதுதான் சீஷர். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் சீஷரா இருக்கிறோம். ஆமென். நிறைய குரல் வருது, சந்தேகமா இருக்குதா? நம்ம எல்லாருமே சீஷரா இருக்கிறோம். ஆமென். கண்டிப்பா நம்ம எல்லாம் சீஷரா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க உலகம் முழுவதும் சென்று முதலாவது என்ன பண்ணணும்? சீஷராகணும். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு திருச்சபையில ஏன் தெரியுமா ஃபியூஷனா பாசமா இருக்குது? இதுதான் முக்கியம். நம்ம போய் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்தவர்கள் ஆக்குறோம் தவிர சீஷர்கள் ஆக்க மாட்டோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? நம்ம போயிட்டு பிதாகுமார் பரிசு ஆகினால நீ புண்ணியமாலா இருந்த, இப்ப நீ மரியாதை மாறிட்டேன்னு சொல்லி பேரை மாற்றி கிறிஸ்தவர்கள் ஆக்கிடுறோம். ஆனா முன்னாடி வாழ்க்கை மாறுறதா சீஷர் ஆக்குறோமா? இன்னைக்கு அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு திருச்சபையில கணக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஞானஸ்தானத்தை கொடுத்து கணக்கு கொடுத்துறோம். நம்ம 25 பேரை கிறிஸ்தவர்கள் ஆக்கணும், 14 பேரை கிறிஸ்தவர்கள் ஆக்கணும்னு. இயேசு எத்தனை பேரை ஞானஸ்தானம் பண்ணாரு? ஏன் எத்தனை பேரை ஞானஸ்தானம் பண்ணாரு? இயேசுக்கும் ஞானஸ்தானம் பெருசா தெரியல. கண்டிப்பா அவருக்கு அது பெருசா இருக்கிறனால அவரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னு சொல்லி முன்மாதிரி அவர் எடுத்தாரு. அதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேலாக இயேசு ஒன்று செஞ்சார். என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த 12 சீஷர்ல மெய்யாகவே சீஷராக மாத்தினார். அடுத்தது 12 என்னவா மாறுச்சு? 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல 320 மாறுச்சு, 3000 மாறுச்சு, 5000 மாறுச்சு. இன்னைக்கு யாரு நம்மளால போக முடியல? ஏன்னா நம்ம அடுத்து கிறிஸ்தவர்கள் ஆகணும், சீஷர்கள் ஆகணுமா? நம்மளே முதலாவது சீஷராக இருக்கணும். நம்மளே முதலாவது ஆண்டு சொல்ல பிரகாரம் ஆண்டு கற்றுக்கொள்ளணும், வாழணும், நம்ம மாறணும். முதலாவது சீஷர் ஆகணும். இன்னைக்கு திருச்சபையில தவறா நடக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஆகணும். சர்ச்சுக்கு வா, சர்ச்சில் இதெல்லாம் இருக்கும், சர்ச்சுக்கு இப்படி தான் வரணும், இந்த மாதிரி தான் ஒதுக்கிட்டு வரணும், இந்த மாதிரி தான் சர்ச்சுக்கு வந்தா பேசணும், அதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். சீஷரா இயேசு கூட எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கணும். சீஷரா ஆகணும் கைவிட்டு இயேசு உலகம் முழுவதும் போயிட்டு கிறிஸ்தவர்களாக மாற்ற சொல்லவே கிடையாது. உலகம் முழுவதும் சொல்லி சீஷரா மாற்றினு ஆண்டு சொன்னார். நான் சொல்றேன், இயேசு கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு உலக கார்பரேட் வந்து கீழ் அவர்கள் பின்பற்றுறாங்க. எம்ஏ வந்து தெரியும். நம்ம தானே எம்ஏல பார்த்துருக்கீங்க. வேலை செய்வது என்ன பண்ணுவாங்க? இந்த வா உட்கார் பேசி 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 மண்டை கட்டி பிரேக் வாஷ் பண்ணி என்ன பண்ணிடணும்? ஒன்று எடுத்துடணும். அப்போ அவங்க வேலை என்னது? அடுத்தது போய் என்ன பண்ணணும்?
மண்டை கல்வி ஒரு ஆளை எம்ஏக்குள்ள கொண்டு வந்துருவோம். அந்த மண்டை கல்வி கொண்டு வந்தவங்க என்ன பண்ண அடுத்தது இன்னொரு ஒரு ஆளை போய் தேடும். ஆமாவா இல்லையா? எம்ஏல இருக்கிறவங்க தெரியும். ஆமாவா இல்லையா? அது எங்க தெரிஞ்சு? அதுதான் இயேசு கொடுத்து சொல்லி கொடுத்த சீஷருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதை செய்யலாம், செய்ய நம்ம செய்ய மாட்டோம். முதல் காரியம் இயேசு சொல்கிறாரு, நீங்க முதலாவது சேர்ந்து என்ன பண்ணணும்? சீஷரா ஆக்கணும் என்று சொல்லி. அடுத்தது என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரியா? ஞானஸ்தானத்தை குறித்து நான் ரொம்ப ஆழமா போகிறது கிடையாது. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் என்னன்னு தெரியும். சரியா? பாருங்க அங்க என்ன நடக்குது. நான் இங்க ஏன் இந்த காரியத்தை நான் முக்கியமா பேசுறேன்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அந்த ஃப்ளோ தமிழ் அந்த காரியத்தை அவர் எப்படி செய்யறாரு என்று சொல்லி நீங்க பாருங்க. முதலாவது இயேசு சீஷனை ஆக்குங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அவர் சொன்னதை நம்ம கேட்க மாட்டோம். நம்ம போனே என்ன பண்ணிடுவோம்? சர்ச்சுக்கு வரியா, ஞானஸ்தானம் அடிக்கிறான்னு கேட்கணும். அதே தவறு. அவர் சொல்றாரு போது நீ சீஷன் ஆகணும். சீஷன் ஆகுறதுக்கு பிறகு என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்னது? பழைய வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கை இயேசுக்குள்ளார வருகிறது. ஆமாவா இல்லையா? சீஷனா ஆக்காம ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் அவன் பழைய வாழ்க்கை என்ன பண்ணுது? போது வெளியே வரும்போது இன்னும் பாதியா வரான். அப்படியே அவன் புதுசா வரல, இன்னும் பாதியா வரான். ஏன்னா நம்ம தவறா போயிட்டு இருக்கோம். ஏன்னா முதலாவது அவன் சீஷன் ஆகணும் நம்ம கேட்கவே இல்லையே. இயேசு சொல்றாரு, முதலாவது நீ சீஷனை ஆக்கு, அப்புறம் ஞானஸ்தானம் கொடு. நம்ம போனே ஞானஸ்தானம் கொடுத்து வேற மாத்தி அப்படியே விட்டுறது. அவன் வாழ்க்கை எப்படிங்க மாறணும்? ஏன் புதிய வாழ்க்கை போய் பழைய வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கை வருதுன்னா, அவன் முதலாவது சீசன் ஆகிட்டான், உள்ளார இயேசு ஏற்றுக்கொண்டுட்டான், அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்புறம் ஞானஸ்தானம் நடக்கிறான். ஆனா நம்ம தலைக்கீழே செஞ்ச நடக்காது. அடுத்தது மூணாவது, நான் கற்றுக் கொடுத்த என்ன பண்றது? நான் கற்றுக் கொடுத்த போதனைகளை போதிக்கணும். அடுத்தது மூணாவது என்ன தெரியுமா? கண்டிப்பா சீஷர் நம்ம ஆக்கும்போது நம்ம போதிக்கிறோமா இல்லையா? போதிக்கிறது தானே சீஷர் ஆகிறோம். இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி பண்ணணும். இயேசு என்ன தெரியுமா ரொம்ப நோட் பண்றாரு, என்ன தெரியுமா ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. நிறைய நேரத்துல ஞானஸ்தானம் கொடுத்துறோம், சீஷன் ஆகணுயா, நீ இயேசு பின்பற்றணுயா, அதெல்லாம் சொல்றோம். அவன் சேர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறான் தெரியுமா? அப்பா ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சு. அங்கதான் இருக்கு பிரச்சனை. அங்கதான் இருக்கு பிரச்சனை. ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, அப்பா புரிஞ்சுப்பா வேலைன்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. தொடர்ந்து என்ன பண்ணணும்? போதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் யார் நம்ம வழி தப்பி போறாங்க, யார் நம்ம பின் வாங்கி போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பின் தங்கி போயிட்டாங்க. யார் பின் தங்கி போயிட்டாங்க? போதிச்சிங்களா? நான் கேட்கிறேன், போதிச்சுமா? எல்லா சேர்ச்சிக்கு கூட என்ன சொல்றது இதுதான். எல்லா சேர்ச்சியும் அப்ப இதான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்கம்மா வழி தப்பி போயிட்டாங்க. யார் வழி தப்பி போனாங்க? போதிச்சுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சு, கணக்கு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் யார் போதிப்பாங்க? ஆண்டவர் போதிப்பாரா? ஆண்டவர் தெளிவாக சொல்லுறாரு. அப்ப இந்த தப்புலாம் நம்ம சேர்ச்சில நடந்துட்டு இருக்கு. சரியா? ரெக்கார்ட் பண்ணி யாரெல்லாம் பார்க்கணும். தப்பு நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்தானம் கொடு, முதல்ல நீ சீஷன் ஆக்கு, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்க. அங்கேயே நம்ம தவறா போயிட்டோம். எடுத்தோன்னு ஞானஸ்தானத்தை கொடுத்துறோம். சீஷன் ஆக்கிருக்குமா? கிடையாது. சீஷன் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏற்கனவே அங்கே நம்ம நல்லா போதிச்சிருக்கோம். பேப்டிசம் முன்னாடி பாஸ்டர் பேப்டிசம் கிளாஸ்லாம் வைப்பார். அந்த போதனைலாம் அங்கே இருக்குது. ஆனால் இயேசு இங்கே முக்கியமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். அது நம்ம தவற விடுறதுனால தான் நிறைய பேர் பின் வாங்கி போயிட்டாங்க. அப்புறம் 10 பின் வாங்கி போயிட்டாங்க. அவங்க பின் வாங்கி போறவா? நீ போதிக்கல, நான் போதிக்கல, நான் தான், எல்லாருமே தான். நம்ம போதிக்காதனால பின் தங்கி போறாங்க. ஸோ முக்கியமான 3 காரியம் நமக்கு ஆண்டு பெரிதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு, பொறுப்பு கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து போதிக்கணும். சரியா? இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? கண்டிப்பாக முடியாது. ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கணும். ஆனால் ஆண்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பற்றி பேசுனீங்கன்னா பிரச்சனை பண்ண டைம் தான். சரியா? நம்ம மெட்ரி சிஸ்டம் இருக்கிறதுனால நமக்கும் சில காரியங்கள் இருக்குது.
சரியா? ஆனா நான் முக்கியமான 3 காரியத்தை தான் சொல்லுவேன். என்னது? போய் சீஷன் ஆகணும். சுவிசேஷத்தை மட்டும் சொல்லாம சீஷன் ஆகணும். அதனால சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பிரசங்க ஊழியம் செய்றேன், பிரசங்க ஊழியம் செய்கிறேன். தப்பு கிடையாது, பிரசங்க ஊழியம் செய்கிறது நல்லதுதான். யோவான் சாணகனா பிரசங்கம் தான் பண்ணாரு. ஆனா அவருக்குன்னு சில சீஷர்கள் இருந்தாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறது, நான் பிரசங்கம் பண்ண நிறைய ஊழியக்காரங்க எழுதிட்டாங்க. நான் இவெஞ்சலிஸ்ட் ஆக போறேன், நான் வந்து பிரசங்க பிரீச்சர் ஆக போறேன், என் வேலையை டீச்சிங்கு, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு, உண்மைதான். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக பெரிதான உங்களோட அழைப்பு என்னது? சீஷர் ஆகணும். யோவான் சாணகர் நல்ல ஒரு முன்மாதிரி. பிரசங்கம் தான் பண்ணாரு, நான் அவருடைய சீஷர்கள் அவரு உருவாக்குனார். அந்த மாதிரி சீஷர்கள் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ நீங்க நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரசங்க ஊழியத்துக்கு போகிறேன், எவெஞ்சலிஸ்ட் ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு. எனக்கு தெரியல, சீஷராகலாம் ஒரு ஊழியத்துக்கு கிடையாது. சரியா? ரொம்ப முக்கியம். சீஷத்துக்கு ரொம்ப முக்கியம். சீஷனாக அப்போ ஞானசனம் நடத்தணும். ஞானசனம் நடத்துறதுல கை கட்டி வேலை முடிச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. என்ன அது? போதிக்கும். ஆண்டு சொல்கிறேன், நான் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் போதிக்கும். சரியா? இன்னொரு சொல்லுங்க. சரியா? இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது நான் சீக்கிரம் சொல்றேன். சரியா? கடைசி 3வது, முதலாவது நம்ம பார்த்தோம், பரிதான அழைப்புக்கு பரிதான அதிகாரம் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தோட ஊழியம் செய்யணும். சரியா? 2வது, பரிதான பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? சீஷராகணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், அடுத்தது போதிக்கணும். 3வது, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டு என்ன நம்ம பண்ணுகிறாரு, அப்படியே நம்ம கைவிடுவது கிடையாது. ஆண்டு என்னைக்கு நம்மள எல்லாம் முடிச்சுப்பா சரி ஏதாச்சும் பார்த்துக்கோங்க, நான் கலப்பின ஆண்டு கைவிடுவது கிடையாது. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் அந்த சூழ்நிலை. அதனால பெரிதான என்ன கொடுக்குறாரு? பெரிதான நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாரு. கம்ஃபர்ட் தமிழ் என்ன? ஆறுதல். பெரிதான ஒரு ஆறுதலை கொடுக்குறாரு. வாசிங்க வசனம் 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களோட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதிகாரத்தை கொடுத்துட்டு, பொறுப்பை கொடுத்துட்டு கைவிடுவது அவர் கிடையாது. அது மனிதர்கள் தான் கைவிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நீ செய்ய, உன் கூட யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன். 18வது அதிகாரத்தில் பார்த்துக்கோங்கள, அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. அந்த அதிகாரம் உள்ளவர் யார் கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஆனா நம்மளோட இருக்கிறார். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், சின்ன வயசுல நான் வந்து எங்க அம்மா நான் தூங்க மாட்டேன். சீரியஸாக எல்லாத்துக்கும் பயப்படுவேன். நான் ஒரு பயந்தாங்க, நான் கூட பயந்தாங்க. சரியா? எல்லாத்துக்குமே பயப்படுவேன். ஸோ தூங்குறதுக்கும் கூட யாராச்சும் இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஹாலில் படுத்திருப்பாங்க. எங்கள் அம்மா கால் தெரியுற மாதிரி, நான் இப்போ ரூம்ல இருந்து நான் கட்டில படுத்து எங்கள் அம்மாவோட கால் இன்னுக்கு தெரியும், ரூம் கதவுல அந்த மாதிரி தூங்குவாங்க. ஏன் கால்னா நான் அங்கே தானே இருக்கேன், அப்போ நான் பார்த்து ஓகே அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் தூங்குவேன். எப்படிலாம் தூங்க இருக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ அப்படிதான் நான் தூங்குவேன். ஏன்? பயம். எங்க அம்மா நான் எங்கேயும் போக கூட மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு நாட்கள் வந்து ஒரு வயது ஒரு 9 இருக்கும். அப்போ ஆண்டவர் பேசுறது, ஆண்டவர் பெறப்படுகிற நாட்கள் ஞாபகம் இருக்கு. யார் இருக்கிறாங்க? யார் என் கூட இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறேன். அந்த ஒரு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முதலாவது எங்கள் அம்மா இல்லாமல் நான் வெளியே போக ஆரம்பித்தேன். எங்கே திரும்ப போனேன்? டைப்பிங் வந்த முடியும். டேவிட் ராசன் மாமா டைப்பிங் திருச்சன் ஊழியம் செய்யும்போது அவர் வீட்டில் தங்க வந்த முடியும் எங்கள் அம்மா. அதுதான் தடவை எங்கள் அம்மா இல்லாமல் நான் வெளியே வரேன். இது நான் ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு யாராச்சும் கூட இருந்தாலும் நமக்கு என்ன வருது? தைரியம் வருது. யாராச்சும் கூட இருந்தாலும் என்ன வருது? அந்த தைரியமும் அந்த ஆறுதலும் வருவதற்கு நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க சொல்லி அந்த ஆறுதல் தான் யார் ஆண்டு சொல்கிறாரு? நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆறுதல் இயேசு கொடுத்தனால சீஷர்கள் எங்க வரைக்கும் போனாங்க? கடைசியில் தோமாஸ் இந்தியா வரைக்கும் போய் சேர்ந்தாரு. அந்த தைரியம் யாரு? ஆண்டவர் என்னோட இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒன்னே ஒரு புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம கைவிடுறது கிடையாது. ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஆறுதல்பட்டு நான் கூடவே இருக்கிறேன் சொல்லி. ஆமென். அதனால நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டு நம்மளோட இருக்கிறார். ஆண்டு என்னோட இருக்கிறார். ஆண்டு என்னோட இருக்கிறார். உலகம் பரியந்தம் ஆண்டு என்னோட இருக்கிறார். ஸோ 3 காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. பெரிதான அழைப்புக்கு 3 காரியம்.
அதாவது ஆண்டவர் பெரிதான அதிகாரத்தை கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருக்க அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுக்குறாரு. இரண்டாவது பொறுமையை கொடுக்குறாரு. பெரிதான அழைப்புக்கு பெரிதான பொறுப்பும் வரும். அடுத்தது பெரிதான ஆறுதலும் ஆண்டவர் கொடுக்குறாரு. உலக கடைசி பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. யோசுவா ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் தான் சொன்னார், கலங்காதே தெரியாது, மோசஸோடு இருந்தவர் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி. அதே தான் எரேமியா தீர்க்கதரிசி கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார். அதே தான் மோசஸுக்கு அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார். அதே தான் புதிய ஏற்பாட்டை சீஷருக்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதே தான் சொல்றாரு. அவர் நேற்று என்று மாறாதுன்னா அவர் அழைப்பிலே மாற்றமே கிடையாது. மோசஸ் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், முதலாவது ஆதி அவங்க பட்டார் அதிகாரம், நீ போ உன்னோட நான் இருக்கிறேன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் எங்க வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மாறவர் கிடையாது. ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அந்த பொறுமையும் அந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டு சீஷராக்கோ, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுப்போம், இன்னும் தொடர்ந்து போதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டு ஜெபித்து நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எதிர்ச்சிப்போம் என்று ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டு வேலையாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபைக்காக, அன்புக்காக, வழிநடத்துக்காக நன்றி. ஆண்டவரை எங்களுடைய பேசுவதற்காக நன்றி. ஆண்டவரை ராஜா பெரிதான அழைப்பை வைத்திருக்கிறேன். என்னுடைய அழைத்திருக்கிறேன் ஆண்டவரை, அதுக்கு அதிகாரம் நீங்கள் கொடுத்திருக்கிறேன், பொறுமையை கொடுத்திருக்கிறேன். பொறுப்பை கொடுத்துட்டு ஆண்டவரை கூட இருப்பேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துக்கிறதுக்கு, பலப்படுத்துகிறதுக்கு எங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். Father, you have given us great authority with great responsibility, and with that you have given us great comfort, Father, that you are with us. நீ எங்களோடு இருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி ராஜா. இந்த வேலையை முற்றிலுமாக கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க சொன்னால் மீண்டும் அடுத்த வாரம் வருவதையும் எங்களுடைய தங்கியும் எங்களை வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சதாகாலமும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். Solo